விஜயகாந்த் கோஸ் தான் வந்தது, கேப்டன் கோஸ் தான். அவர் மாரி தான் நடிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்குது. சண்முகம் நல்லா தான் இருக்குது. இன்னும் நல்லா நிறைய படம் நல்லா வரும் அவருக்கு. அவர் நல்லா தான் இருக்குது. 2 பேர் கூட்டணி நல்லா இருக்குது. 2 பேர் காம்போ நல்லா தான் இருந்தது. காமெடி இருக்குது, காமெடியும் இருக்குது, ஒரு கதையும் இருக்குது. நல்லா இருக்குது. கேப்டன் மாரி தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு சார், எந்த பிரச்சனையும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. கேப்டன் பையன்றதை நிரூபிச்சிட்டாரு இந்த படத்தில். சரத்குமார் சார் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது சார். நல்லா அடுத்த படம் கண்டிப்பாக இதே மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது சார். நீங்களாம் பாருங்கள். உண்மையாக படம் நல்லா இருக்குது. காமெடியெலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ. குடும்பத்தோடு தாராளமாக பார்க்கலாம். அந்த டைரக்டர் குடும்பத்தோடு தான் பண்ணுவார். சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணார், அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. எல்லாமே சூப்பர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. இளையராஜா சாங்ஸு அவரே பாடியிருக்காரு, நல்லா இருக்குது சார். ஒரு 2-3 சின்னதாக பண்ணிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கணும். சின்னதாக பண்ணிக்க இருந்தாலும் நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது படம். நல்லா அருமையாக பண்ணிக்கிறாருங்க. நல்லா ஒரு கேப்டனோட ஃபைட் பார்க்குற மாதிரியே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. பாடல்கள், காமெடி எல்லாம் நல்லா. ஒரு கிராமத்து கதை எல்லாருமே நல்லா சரத்குமார் கேட்க வேணாம் இல்லை. அவர் அவர் ஈக்குவல் பார்க்குறப்ப இன்னும் அருமையாக இருக்குது. கேப்டனோட பார்த்தது இன்னும் பார்த்தோன்னா அருமையாக இருக்குது. சண்முக பாண்டியனா கேப்டன் அருமையாக இருக்குது. ஆமாம், எப்படி கேப்டன் பிரபாகரில் சரத்குமாரும் கேப்டன் நல்லா ஃபியூச் ஆச்சோ அது மாதிரி இருக்குது. நல்லா காமெடி நல்லா அருமையாக இருக்குது. காமெடி நல்லா அருமையாக இருக்குது. நல்லா அதெல்லாம் ஒன்று பேர் அதான் எல்லாமே நல்லா இருக்குது. பாடல் ஒரு படத்தில் ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் அந்த படத்தில் அப்படி கிடையாது. ஃபைட்டு, காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. சூப்பர். பாடல் கொஞ்சம் நடுவில் வருது. கோர்ட்டு சின்ன நல்லா இருக்குது. கேப்டன் சொல்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த இது நடுவில் இது பண்ணிக்கிறாங்க. நல்லா பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்குது. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அவரும் சார் அந்த ஆக்ஷன் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது. நல்ல ஃபிட்டிங் பக்கா இருந்தது. காமெடி பவரில் நல்லா இருக்குது. சாங் ஓகே, மீடியமாக இருக்குது. ரொம்ப இல்லை, நல்லா இருக்கு அந்த சாங். அந்த பாடம் இல்லை. அது நல்லா விஜயகாந்த் பற்றி ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க சார். வேற லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தேங்க சார். நல்லா இருந்துச்சுங்க சார். செம்மையாக இருந்துச்சுங்க சார். சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருந்துச்சுங்க சார். எல்லாமே நல்லா இருக்குங்க சார். பார்க்கலாம் சார், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சிறப்பாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. கேப்டன் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி சேம் பண்ணியிருக்காரு. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொன்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காமெடி கலந்து குடும்பம் எல்லாமே மெசேஜ் இருக்குது அதில். நல்லா சிறப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் இளையராஜா மியூசிக் நல்லா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. கதை நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. ஃபைட் சீன் எங்கள் தலைவர் பார்த்த மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. குடும்பத்தோடு தான் பார்க்கணும். அது திரையரங்களை பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. ஃபைட்டு நல்லா இருக்குது. ஃபைட் எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப அது எப்படி எங்கள் தம்பி நாங்கள் விட்டு கொடுப்போமா, செம்ம சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், மொத்தத்தில் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த தப்பான இது இல்லை, எதுவுமே இல்லை. செம்மையாக குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப அருமையான ஸ்டோரி லைன் சார். ஆக்சுவலாக ஒரு அணையை வச்சு காமிக்கிறாங்க. அதாவது ஒரு அணை கட்டுறோம் அப்படின்னாக்கா மக்களோட நல்லதுக்காக, வளர்ச்சிக்காக கட்டுறோம். அந்த அணையால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் தான் நம்ம சண்முக பாண்டியன் சார் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் தாண்டி அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், சரத்குமார் அவங்க 2 பேரும் காம்போவாக இருக்கட்டும், அவர் ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான, ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டியன் சாரோட 4வது படம் இது. ஆக்சுவலாக ஒரு படத்துலையும் அந்த நல்ல மெச்சூர்னஸ் தெரியுது. ஒரு நல்ல டேரக்டருக்கான, ஒரு நல்ல ஒரு ஹீரோக்கான அடிக்க வர மாதிரி ஓடி ஒரு நல்ல ஒரு ஹீரோக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் சார். நல்ல ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. படத்தில் காமெடி நல்லா இருக்குது. அதாவது எப்படின்னா போர் அங்கங்கே கொஞ்சம் லேக் தெரிகிற மாதிரி இருக்கும்போது காமெடி கொண்டு போட்டுறாங்க. நல்லா இருக்குது. ஸோ 2 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக போகுது. அதில் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது அங்கங்கே சூப்பராக இருந்தது. 2 பேரோட காம்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கத்தியை வச்சு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. நான் சொல்ல விரும்பல. அடுத்து துப்பாக்கி வச்சு அவர் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு சென்டிமெண்டெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு சார்.
போஸ்டரில் பார்க்கும்போதே சரி உள்ளே வராங்க போல் அப்படின்ற மாதிரி. பட் அது ஒரு பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஒரு இது பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது சொல்கிறேன், ஒரு கம்ப்ளீட் பேக் அப்படின்னு சொல்லணும் இந்த படம். எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், பொன்ராம் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்காரு. அதாவது அவர் யோசிச்ச அந்த கதைக்களம் நல்லா இருக்கு, நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டார், அதுதான் வேணும். இப்போ நமக்கு எங்கேஜிங்காக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி தான் காட்டுது ரூரல் வில்லேஜ், அதாவது 90s நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பேக் ஸ்டோரி எல்லாம் கலெக்ட் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்காங்க. அதாவது எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு இப்போ நடக்கிற ப்ரெசன்ட் மாதிரி இல்லை, 90s நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. திடீர்னு சத்யராஜ் சாரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சரத்குமார் சாரை பார்க்கும்போது சரத்குமார் சார் வந்து கொஞ்சம் எங்காக இருக்கார். அடுத்த உடனே வந்து அவரோட அந்த ஓல்டு லுக் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அது இந்த டைமில் ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் பார்க்குறதுலே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பயம் இருந்தது, பொன்ராம் வந்து ஓகே நல்லா எடுப்பார், சூப்பராக எடுத்துன்னு போவார், ஆனால் அந்த பருப்பு சிவகார்த்திகேயன் கிட்ட தானே வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் இல்லை, இதில் வந்து நான் என்ன பார்த்தேன்னா, பருத்தி வீரன் அவங்க 2 பேர் இருப்பாங்களே, அதே மாதிரி இந்த மாமன் மச்சான் கேரக்டர் இன்னும் செம்மையாக இருந்ததுலாம். அதாவது ஒரு சீனில் ரசிக்கலாம், ஒரு டைலாக் எப்போனா ரசிக்கலாம், ஒவ்வொரு டைமும் சிரிச்சுக்கிட்டே படமா. பின்னாடி வேறு அவர் உக்காந்துருந்தார்ல, யார் ஹீரோவும் அவங்க அண்ணன் தம்பி அம்மாலாம் உட்காந்துருந்தாங்க. என்னால் வாய் விட்டு சிரிக்கவும் முடியல, கத்தி செம்ம விசிலடிச்சு படம் பார்த்தோம், செம்ம ஜாலியாக இருந்தது. அது ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரு, அதை தான் நம்ம அங்கே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏண்டா காமெடின்றது ஷாருக் கானுக்கு சொந்தமானது இல்லை, இவர் ரஜினி சாருக்கு சொந்தமானது இல்லை, சிவகார்த்திகேயனுக்கோ விஜய் அண்ணனுக்கோ இல்லை, எல்லாருக்கும் சொந்தமானது கிடையாது. எனக்கும் சொந்தமானது தான். நானும் மதுரைக்காரன் தான், நானும் எங்கள் ஊர் நக்கல் நையாண்டியில் நடிப்பண்டான்னு நடிச்சு காமிச்சிருக்காரு. சும்மா சம்மு 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 சம்ஹாரம் பண்ணிக்கிறாரு சண்முக பாண்டி.